கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியின் புதன்கிழமையின் காலை வேளையிலே மறுபடியும் ஸ்டே வித் ஜீசஸ் என்ற யூடியூப் வழியாய் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளை உங்களுடைய ஆயுசு நாட்களில் அவர் கூட கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக இந்த புதிய நாளின் அதிகாலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகனை நினை என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் இந்த கடைசி நாட்களிலே, இந்த பொல்லாத காலகட்டங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்க்கையிலே பாவங்கள் நிறைந்த, அக்கிரமங்கள் நிறைந்த, பொல்லாத இச்சைகளிலே இந்த காலகட்டங்களிலே வாலிபர்கள் அநேக பாவங்களுக்கு, மதுபான பழக்கங்கள், பொல்லாத கெட்ட பாவங்களுக்கு அவர்களை விலக்கி நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், நம் செய்கிற பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு வெளியேற பெற்ற இரத்தத்தை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அவருடைய விசேஷித்த வெளியேற பெற்ற இரத்தத்தினால நம்முடைய பாவங்களுக்காக நம் தேவனாகிய கர்த்தர் அறையப்பட்ட அந்த சிலுவை காட்சியை ஒரு முறை நம் கண்முன்னால் நிறுத்தி, இந்த உலகம் முடிகிற வரையில இனி நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து என் முழு இருதயத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு கூட என் தேவனோடு கூட நான் சஞ்சரிப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் ஒவ்வொருடைய சிந்தனைகளும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொன்னபடி, நான் என் ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியை நம் மேலே ஊற்றி இதை கேட்கிற வாலிபர்கள், குறிப்பாய் வாலிபர்கள் இந்த கடைசி காலங்களிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக மனம் இறங்கி முழங்கால் படியிட்டு செபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே நான் செபிக்கிறேன், தேசத்திற்காக செபிக்கிறேன், கிராமத்திற்காக செபிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நாளின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஸ்டே. காட் பிளஸ் யூ ஆல்.